வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். இன்றைக்கி நம்மகிட்ட பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இதுவும் ஒரு ஜாதக விளக்கம் தான். இது சாரத்தின் அமைப்பை எப்படி எடுத்து சொல்வது, சாரம் எங்கே வேலை செய்யுது. ஒரு ஜாதகத்தில் நம்ம ஒரு கிரகங்களின் கூட்டை வைத்து கொண்டு ஒரு பலன் சொல்லலாம். ஷட்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்தானபலம், ஆட்சி, உச்சம், நீச்சம், இந்த அமைப்புகள். ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், கால, அயன, சேஷ்டபலம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஷட்பலம். இந்த ஷட்பலத்திற்கு பலனை நிர்ணயம் செய்தவுடன் சாரத்தை நீங்கள் பிடிக்காவிட்டால் ஷட்பலத்திற்கே மதிப்பில்லை அப்படின்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் ஒரு சாரத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஆனால் சாரம் எப்படி வேலை செய்யும், ஏன் வேலை செய்யும், எதற்காக வேலை செய்யும் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். இன்றைக்கி ஒரு உண்மையான ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகருக்கு வேலை போயிடுச்சுன்றதை காட்டிலும் இந்த ஜாதகர் வராரு, நான் அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்கிறேன், சார் உங்களுக்கு இந்த தசை இந்த புக்தி நடக்குது, உங்களுடைய வேலையில் சிக்கல், ஒன்று நீங்கள் வேலையை விட்டு வரா மாதிரி இருக்கும், இல்லை உங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவர் கொடுத்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றதை தொடர்ந்து பாருங்கள். ஜாதகத்தை போட்டு விளக்குறேன். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகர் ஒரு ஆண். 3/5/1993 பிறந்தவர். ராத்திரி 11:45 PM மேல். பிறந்த இடம் குறிப்பிடவில்லை, நான் பிரைவசி காரணத்துக்காக. ஆண். தற்சமயம் நடப்பது அவருக்கு குரு தசையில் சனி புக்தி. லக்னம் மகர லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி 5 டிகிரியில் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்க, அந்த நட்சத்திரத்திற்கு சொந்தக்காரரான செவ்வாய் லக்னத்திற்கு 7இல் 9 டிகிரியில் இருக்கார். சனியுடைய சாரத்தில் சார பரிவர்த்தனை. லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். 4இல் புதன் மற்றும் சூரியன். 5இல் கேது. 9ஆம் இடத்தில் குரு மற்றும் சந்திரன் மற்றும் 11ஆம் இடத்தில் ராகு 20 டிகிரியில் புதனுடைய சாரத்தில். சரி, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போது குரு தசையில் சனி புக்தி. இந்த குரு தசையில் சனி புக்திக்கு இவருக்கு நான் சொன்ன பலன் என்ன அப்படின்னா, சார் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போது உங்களுக்கு ஆரம்பித்தது போன வருஷம் 6ஆம் மாதத்திலிருந்து உங்களுக்கு வேலையில் சார்ந்த பிரச்சனை உருவாகி இருக்கணும். வேலையிலேருந்து ஒன்று நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க, அப்படி இல்லைன்னா அவங்க உங்களை அமுச்சிருவாங்க. இந்த தசை புக்தியில், குரு தசை சனி புக்தியில் சஷ்டாஷ்டகமாக இருக்கே அதனாலயா அப்படின்னார். அதனாலலாம் ஒன்றும் இல்லை சார். சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் ஆட்சி அதுக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதுனால இல்லை, காரணம் சாரம் அப்படின்னு. எதனால் சார் சாரம் அப்படின்னாங்க. ஸோ அந்த விளக்கம் தான் இங்கே. லக்னத்திற்கு 2ஆம் வீடுன்றது ஜீவன வீடு மற்றும் லக்னத்திற்கு 2ஆம் வீடுன்றது தன வீடு, 10ஆம் வீடுன்றது ஜீவன வீடு. இந்த லக்னத்திற்கு 10ஆம் வீட்டிற்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, லக்னத்திற்கு 10ஆம் வீடு மற்றும் லக்னத்திற்கு 2ஆம் வீடு, இது ரெண்டுத்திற்குமே செவ்வாய் மாரகாதிபதி, மாரகர். அதாவது இது 2ஆம் வீடு, இது 10ஆம் வீடு. 2க்கு 3ஆம் அதிபதி மற்றும் 10க்கு 2ஆம் அதிபதி ஆகிய செவ்வாய் ஒரு மாரகராக வருவார். அப்போது இந்த சனி புக்தி எப்போ என்ட்ரி ஆகுதோ ரிமோட் யார்கிட்ட இருக்குது? செவ்வாய்கிட்ட இருக்குது. செவ்வாய் தான் இயக்கணும். இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனி பார்க்க, அந்த சனி 10ஆம் பார்வையாக 10க்கு ஜீவனத்திற்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தை பார்க்க, அங்கே ராகு அமர்ந்திருக்க, அவர் செவ்வாயை போல் செயல்பட, அந்த செவ்வாய் ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சம். 10ஆம் வீட்டையும் செவ்வாய் பார்க்குறார்.
அப்போ சாரம் அடிப்படையில் எந்த அழகில் இது நடந்தது, இதுதான் சார் காரணம்னு அவர் சொன்னார். சபாஷ் சார், நான் வேலையை எழுதி கொடுத்துட்டேன், விட்டுட்டேன்ட்டார். வேறு எதுவுமே சொல்ல, நான் வேலையை விட்டேன் சார். அப்புறம் நான் சொன்னேன், சார் நீங்கள் கடுமையான மன உளைச்சலில் இருக்கீங்க, பயங்கரமான மன உளைச்சலில் இருக்கீங்கன்னதுக்கு, ஆமாம் சார், என்னால் யோசிக்க முடியல. லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு செவ்வாய் விரையாதிபதியாக இருந்து அவர் 5க்கு 3 என்று சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்தில் இருக்கார். செவ்வாய்க்கு சாரம் கொடுத்தது சனியாகி, அந்த சனி 5க்கு 10ஆம் அமைப்பில் இருக்கார். லக்னத்திற்கு 2இல் இருக்கார். செவ்வாயுடைய தொடர்பு. அப்போது எண்ணம் வேலையை எழுதி கொடுத்துடணும். வேலைன்றது என்ன? 2ஆம் பாவகம் மற்றும் தனம் 2ஆம் பாவகம் வழியாக வருது, மற்றும் ஜீவனம் 10ஆம் பாவகம். எண்ணம்ன்றது 5, 5இல் 2ம் 10ம் வினவி உள்ளது. எண்ணம் பூர எனக்கு வேலை வேண்டாம், இந்த வேலை வேண்டாம் அப்படின்ற எண்ணம், அதை உருவாக்குவது யாரு? இந்த சாரநாதனாகிய செவ்வாய். தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்து கொள்ளும் அமைப்பு. ஸோ இப்படி தாங்க சாரம் பார்க்கணும். சாரம் பார்க்காதவர்கள் தான் சோரம் போவார்கள் அப்படின்றது என்னுடைய ஒரு அமைப்பு. சாரம் நிச்சயமாக தேவை. எல்லாமே கிரக பார்வையிலும் கிரகத்துடைய அமைப்பிலும் இருக்கும்ன்றது அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு சில பாவகங்களில் சில கிரகங்கள் உட்காரும் பொழுது எந்த சாரத்தில் இருந்தாலும் கெடுபலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். சில கிரகங்கள் சில பாவகத்தில் அமரும்பொழுது எந்த சாரத்தில் இருந்தாலும் கெடுபலனை தரும். சில கிரகங்கள் ஒரு பாவகத்தில் ஒரு குறிப்பிட்ட சாரத்தில் இருக்கும்பொழுது மட்டுமே மிக கடுமையான கெடுபலனை செய்யும். மிக கடுமையான கெடுபலனை செய்யும். அதனால் சாரமே இல்லை, ஒரு பாவகத்தில் எந்த சாரத்தில் இருந்தாலும் அது கெடுபலனை தான் செய்ய போகுதுன்றதுனால சாரம் இல்லைன்றது கிடையாது. அதே சமயத்தில் இந்த சாரத்தில் இருந்ததுனால தான் கெடுத்தது அப்படின்ற கூற்றும் உண்மையாக வரும். அப்போது எங்கே சாரம் எடுக்கணும், எங்கே சாரம் எடுக்கக்கூடாது அப்படின்ற அடுத்த அமைப்புகளுக்குள்ளே வந்துடணும். அதன் தொடர்ச்சியாக பதியக்கூடிய அமைப்புகள்னால் பெரும்பாலும் ஒரு 20% 25% சாரம் இல்லாமலே பலன் வரும். ஆனால் பெருவாரியான பர்சன்டேஜ் சாரத்தை தொட்டால்தான் பலன் சொல்ல முடியும். அது சொல்லிக் கொடுக்கும் வாத்தியாரிடமும் இருக்குன்றது தான் உண்மை. சொல்லிக் கொடுக்குற நம்ம அதை ஒழுங்காக சொல்லிட்டோம் அப்படின்னா, இதன் அடிப்படையில் தான் இது நடந்ததுன்னு சொன்னோன்னா ஏற்றுக்கிறவங்களுக்கும் ஒழுங்காக ஏற்றுப்பாங்க. ஸோ அப்போது இங்கே என்ன இருக்குது, சாரம் எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம சொல்லித்தரணும். அதனால தான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவை போடுறேன். சாரம் எப்படி வேலை செய்யுது. சரி, ஒரு உதாரணத்துக்கு இதை நீங்கள் எப்படி வேணாலும் வேறு கோணத்தில் வேணாலும் பார்த்துக்கலாம். சனி அங்கே பாபத்துவமாக இருக்குது செவ்வாயுடைய பார்வையில், அதனால்தான் தனத்தை கெடுத்தது அப்படின்னா அவர் ஏன் மன உளைச்சலில் இருக்காருன்னு கேட்பேன். அவர் ஏன் மன உளைச்சலில் இருக்கார்? ஏன்பா வேலையை விடணும், தனத்தை எப்படி வேணாலும் கெடுத்துருக்கலாமே. அவர் ஏன் ஒரு 10 லட்ச ரூபாயை போய் யார்கிட்டையாவது குத்துட்டு ஏமாந்துருக்கலாமே. அவர் ஏன் வேலையை விடணும்? அப்போ ஏன் ஜீவனஸ்தானம் ஏன் பாதிக்கணும்? 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் ஏன் பாதிக்கணும்? இந்த குறிப்பிட்ட தசாபுக்தியில் புரியுதுங்களா? இந்த குறிப்பிட்ட தசாபுக்தியில் ஏன் ஜீவனம் பாதிக்கணும்? இதுக்கு சாரத்தோடைய முக்கியத்துவம் புரிஞ்சால்தான் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. ஸோ எங்கே சாரம் வேலை செய்கிறதுன்றதை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் மேண்டேட்ரி, நீங்கள் போடணும். நீங்கள் போட்டால் தான் இன்னொருத்தருக்கு பை டிஃபால்ட் இதை எடுத்துன்னு போய் நீங்கள் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்களுக்கு இதை தன்னால் எடுத்துன்னு போய் அவங்களுக்கு முன் இது நிற்கும், இந்த வீடியோ நிற்கும். ஸோ லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சாரம் இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லைன்னு நீங்கள் நம்புகிறீங்களோ, வாட் எவர் இட் மேபி, கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் வந்தால் தான் உங்களுக்கும் புரியும்.
இன்ட்ராக்ஷனே இல்லாமல் இப்படி கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு தரப்பை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது சாரம் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் தவறு. பூனை கண்மூடி கொண்டால் உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்கிறது தவறு. கண்ணை திறந்து பாருங்கள். பார்த்தா தான் சாரம் இருக்கா இல்லையான்றது புரியும். ஒரு உதாரணத்திற்கு நிறைய பலனும் இதில் இருக்குது, நிறைய பலன்களும் இருக்குது. சாரம் இல்லாமலும் ஒரு சில பலன்கள் சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சாரம் இல்லாமல் ஒரு சில பலன்கள் நடக்கும். அதனால் சாரம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அந்த பலனுக்கு நிறைய துணை பலனை எடுத்து கொடுப்பது சாரமாக இருக்கும். அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சரியா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் வரக்கூடிய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த கட்டத்துக்கு இந்த வீடியோ போகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.